why is marriage a requisite today? ஸோ இப்படி இருக்கிற ஒரு செட்டப்பில் இருக்கிறவங்க வந்து ஒரு ரைட் பீப்புள், தே கோ வித் த நார்ம்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. அதாவது இப்போ முந்தி இருந்ததை விட திங்ஸ் ஆர் ஆல் பெட்டர் பிகாஸ் விமன் ஆர் எம்பவர்ட் ஃபினான்ஷியலின்றதுனால இன்னைக்கு அந்த சாய்ஸை அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியுது. எவ்வளோ நாள் நம்ம ஒரு சொசைட்டியை எதிர்த்து ப்ரௌட் லைஃப் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இது ஒரு சேஃபர் சைடாக வந்து பீப்புள் கெட் இன் டு த பாக்ஸ் ஆஃப் மேரேஜ். எனக்கு இன்னைக்கு ஒரு மெயில் வந்தது. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் மெயில். இஸ் மேரேஜ் அ ரெக்வசிட் ஃபார் டுடேஸ் சினாரியோ அப்படின்ட்டு எனக்கு அனுப்பினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயில் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸை விட எனக்கு வந்து ஒரு ஏன் இது எனக்கு அனுப்பினாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நான் இந்த ஏரியாவில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறதுனாலயா இல்லை அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்லாம் ஒரு டீட்டெயில்டாக இல்லை, பட் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க உங்கள் எபிசோடில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து இன்னைக்கு இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணதுக்கு இதுதான் ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வை இஸ் மேரேஜ் அ ரெக்வசிட் டுடே, இல்லை இஸ் இட் நாட் அ ரெக்வசிட் இன் டுடே சினாரியோ அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். நான் பார்க்குற கிளைண்ட்ஸை வச்சு நான் இன்னைக்கு சொல்லணும்னா, இஸ் மேரேஜ் அ ரெக்வசிட்னா no, but there is a societal expectation marriage is required for today's scenario ன்றது ஒரு society pressure இருக்கு. But for our life or at least for the married couple, is it a necessity கேட்டா people feel it's really not necessary. இதுதான் ஒரு உண்மையான ஆன்சர் இன்னைக்கு. Why society treats marriage as a requisite? The first thing is cultural conditioning. So நம்மளெல்லாம் எப்படி வளர்த்தாங்கன்னா, culturally படிக்கணும், then a job and then a family, then kids, இப்படி தான் வந்து இதான் நம்மளோட கல்ச்சுரலோட சோஷியல் லேர்னிங் ஃபார் அஸ். ஸோ இதுதான் வந்து கல்ச்சுரல் கண்டிஷனிங். அதனால எனி பர்சன் who is properly raised in any good family would want to have a job and then a family and then again want to raise his kids and again restart a family for his children. ஸோ இதுதான் வந்து கல்ச்சுரல் கண்டிஷனிங். ஸோ நெக்ஸ்ட் சோஷியல் வேலிடேஷன். இப்போ நம்ம சொசைட்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணம்னா வந்து கல்யாணத்தில் இருந்து தான் நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இன் தி சொசைட்டி. Society gives us an identity. Okay, they are married couple, so they are settled. அவங்க ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டேபிள் பர்சன் இன்னைக்கு லைஃப்ல. ஸோ ஒரு கல்யாணம் குட்டி இப்படிலாம் இருக்கிறாங்கன்னா இவங்க வந்து லைஃப்ல ரொம்ப செட்டில்டாக இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு செட்டப்ல இருக்கிறவங்க வந்து ஒரு ரைட் பீப்புள், they go with the norms of the society அப்படின்ற மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் வை இன்னைக்கு மேரேஜ் has become an identity for the couple or so called the mankind. Next வந்து is fear factor. fear factorன்னு நம்ம பார்க்கும்போது இப்போ பேரண்ட்ஸ் எப்படி இதை பார்க்குறாங்கன்னா வந்து இப்போ நான் என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ நான் கல்யாணமே பண்ணலைன்னா அப்புறமேல அவங்க ஒரு பீரியடுக்கு மேலே தேல் ஃபீல் வெரி லோன்லி. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது. இல்லைன்னா வந்து யூனோ சொசைட்டி அவங்களுக்கு வந்து நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்குது, ஒரு பைண்டிங் ஃபேக்டர் இருக்குது. ஸோ எக்கனாமிக் அண்ட் லீகல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இட் சப்போர்ட்ஸ் மோர் மேரிட் கப்புள்ஸ். அதனால தான் இன்னைக்கு வந்து லைக் யூனோ சிங்கிள் பேரண்ட்டோ டிவோர்ஸ்டு கப்புளோ இல்லைன்னா பீப்புள் ஹூ டிசைட் நாட் டு கெட் மேரிடோ அவங்களுக்குலாம் அவ்வளோ லீகல் சப்போர்ட்டு கிடைக்குதா. ப்ளஸ் சொசைட்டியில் இல்லைன்னா வந்து ஒரு எக்கனாமிக்கலி கூட அவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து இஃப் த மேரிட் த சப்போர்ட் சிஸ்டம்ஸ் ஆர் பெட்டர். ஸோ இதெல்லாமே ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை பீப்புள் ஆர் புஷ்ட் இன் டு மேரேஜ் ஆர் பீப்புள் ஃபீல் இட் இஸ் பெட்டர் டு செட்டில் இன் லைஃப் அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரு சேஃப்டி. எவ்வளோ நாள் நம்ம ஒரு சொசைட்டியை எதிர்த்து த்ரூ அவுட் லைஃப் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இது ஒரு சேஃபர் சைடாக வந்து பீப்புள் கெட் இன் டு த பாக்ஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்ட்டு சொல்லலாம். பிகாஸ் லீகலி வந்து மேரிட் கப்புள் ஹாவ் அ பெட்டர் சப்போர்ட் சிஸ்டம். கவர்மெண்டல் நம்மளோட இந்தியன் லாஸ், சர்டன் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், பெரிய லெவலில் கூட பார்க்க வேண்டாம். ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும்னா கூட இஃப் யூ ஆர் அ சிங்கிள் பர்சன் இட் இஸ் டிஃபிகல்ட். அதுக்கு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஈவன் மோர் தென் யூஆர் ஆக்சுவலி அ மேரிட் பர்சன். So these are all some of the problems individual face. ஒரு ரியாலிட்டி செக் பார்க்கலாம். இப்போ மேரேஜ் பண்ணா இஸ் இட் அ கேரண்டி அப்படின்ட்டு அந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா அப்படி நிஜமாவே இல்லை. ஏன்னா வந்து மேரேஜ் இஸ் நாட் அ கேரண்டி ஃபார் ஹாப்பினஸ், பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட். எவ்ரி திங் ஹேஸ் டு பி கெயின்ட் ஓவர் த ப்ராசஸ். யூ ரியலி ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் டு கீப் த மேரேஜ் இன்டாக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காலாம் எதுவுமே நடக்காது. எப்படி நம்ம ஒரு ஜாப்ல போய் கஷ்டப்பட்டு
நல்ல பேர் எடுக்கிறோமோ, மேரேஜ்லேயும் இஃப் த மேரேஜ் ஹேவ் டு சர்வைவ், இட்ஸ் அ எவ்ரி டே ஒர்க். ஸோ அதுக்கு வந்து நிறைய நம்ம மெனக்கடல் இருக்கு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் டூயிங் தேட் ஆல்சோ ஆர் ஆல் த கப்பிள்ஸ் ஹாப்பி அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்படி சொல்லும் போது அப்போ மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படின்ட்டு சில பேர் கேட்பாங்க இல்லையா. அதை வந்து பண்ணிக்கணும் இல்லை வேண்டான்றது ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ். பட் ஆனால் ஒரு மேரேஜ் பண்ணி அந்த மேரேஜில் ஒரு அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்பில் இருந்து யூனோ இட்ஸ் பர்சனலி உங்களுக்கு அது ரொம்ப டேமேஜிங்காக இருக்குன்னா, இட் இஸ் பெட்டர் டு பி வித்தவுட் அ மேரேஜ் or it's better to be single than to be in a married life and keep suffering all your life. Day to day conflict la vandu resolve panikalam if both the couples are willing to stay together. அது என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்த்து we can resolve. பட் sometimes வந்து நம்ம சொசைட்டல் நார்ம்ஸ்க்காக இதை பிரேக் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு போகணுன்ட்டு இருக்கிற கப்புள்ஸ் வந்து அந்த மேரைட்டல் ப்ராப்ளம்ஸை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாம இல்லை அட் சம் point it goes to a point where irreparable ஆயிடுச்சு அப்படின்ட்டு for the sake of living together அப்படி இருக்காங்கன்னா, அப்போ வந்து they find the other ways to find their happiness, peace of mind, like concentrating more on the work. And நாங்களே வந்து as counselors we recommend if people who don't want to go for divorce but they still want to stay in the marriage but they both feel they're not happy together, அப்படி இருக்கும்போது வந்து you can't keep on complaining about it. You have to find a solution to that இல்லையா. ஸோ அப்போ நாங்களே என்ன சொல்லுவோம், ஓகே யூ கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவ் யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களோட ரிலேஷன்ஷிப் ஆர் தி சப்போர்ட் சிஸ்டமை இன்னும் பெட்டராக பண்ணுங்க. ஸோ ஒர்க்கில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் போடுங்க. ஸோ சம் வே ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் யூ நீட் to kind of get that pep in life. இல்லைன்னா வந்து all the day you can't keep sitting and thinking about your problems இல்லையா. ஸோ அதனால வந்து if in case வந்து you're undergoing a problem and it is irreparable அப்படின்ற சுச்சுவேஷனில் still you don't want to get separated அப்படின்னா வந்து people என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி விஷயம்லாம் வந்து லைக் they're seeking support and doing other things like traveling and எப்படியோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க ஏதாவது ஒரு கோப்பிங் மெக்கானிசமை வந்து கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால இப்படி ஒரு அன்ஹாப்பினஸ்ல இருக்கிறத விட ஒரு சொசைட்டியோட கண்டிஷனிங்காக இருக்கிறத விட வந்து சிங்கிளாக இருக்கதே வந்து பெட்டரானு கேட்டால் பெட்டர் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு சினாரியோவில் மேரேஜ் இஸ் அ சாய்ஸ், நாட் அ ரெக்குவயர்மெண்ட். ஸோ அப்படின்னா ஸோ who are all people who should get into மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் கெட் இன் வித் த ரைட் ஆட்டிடியூட். அதாவது யூ மஸ்ட் சீக் எமோஷனல் சப்போர்ட் அண்ட் யூ ஷுட் ஒர்க் டுகெதர் ஆன் எவ்ரிடே பேசிஸ் டு கீப் த மேரேஜ் இன்டாக்ட். அண்ட் தென் உங்களோட வேல்யூஸும் வந்து ஓரளவு கொஞ்சம் ஷேர்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல கம்பேட்டபிலிட்டியை வந்து யூ கேன் பில்ட் இன் தி ரிலேஷன்ஷிப். அப்புறம் ஒருத்தருக்கு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். சி ஈவன் ஓவர் த பீரியட் கொஞ்சம் இந்த லவ் லாங்குவேஜ்லாம் குறைஞ்சிட்டு த லவ் சைட் கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் if you lack respect, that marriage can never survive. அதனால வந்து mutual respect is the utmost important. If you have the respect for the individual, அப்போ வந்து you will respect the space, you will respect the values, you will give importance to the feelings. அப்போ என்ன பண்ணும், அந்த marriage definitely survive ஆகும். Automatically it will survive. Because வந்து அது இல்லாத ஒருத்தர் இல்லாத பட்சத்தில் you will miss that person. ஸோ இப்படி ஒரு கப்பல் இருக்காங்கன்னா அப்போ அந்த மேரேஜை வந்து இன்டாக்டாக வச்சுக்க முடியும். இந்த ரீசனுக்காக தான் யூ ஹாவ் டு கம் இன் டு அ மேரிட் லைஃப். இந்த ரீசனுக்கு இல்லாமல் வந்து ஃபேமிலி ப்ரெஷர், சொசைட்டி ப்ரெஷர், எனக்கு வயசாகிடுச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ரீசனுக்கெலாம் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஹெல்த்தியர் ட்ரூத் ஆஃப் மேரேஜ். அதாவது நிறைய நேரம் வாட் ஐ சி இஸ் பீப்புள் அவங்களே அவங்க ஏமாத்திக்கிறாங்க. வந்து அதாவது என்ன பர்பஸ், இப்போ நான் சொன்ன பர்பஸ்க்காக நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா நாட் ரியலி. வந்து அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தே ரியலைஸ் திஸ். பட் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இந்த ரீசனுக்காக இஃப் தே கம் இன் டு மேரேஜ், தட் மேரேஜ் வந்து ஈவன் இஃப் த மேரேஜ் ஸ்ட்ரகிள்ஸ் இன் த ப்ராசஸ் வி கேன் மேக் இட் ஒர்க். பட் இந்த ரீசனுக்காக இல்லாமல் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ்காக இல்லை நிறைய ஒரு ஹிடன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டுக்காக இஃப் தே என்டர் இன் டு மேரேஜ், எஸ் டெஃபினெட்லி தட் மேரேஜ் இஸ் கோயிங் டு சஃபர். லைக் ஆஸ் ஐ செட், இஃப் அ பர்சன் வந்து நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கலாம் தெரியாது. பட் இஃப் ஒன் ஆஃப் த பார்ட்னர் இஸ் வெரி மேனிப்புலேட்டிவ், வெரி அப்யூசிவ் அண்ட் ரொம்ப கேஸ்லைட் பண்ணுறாங்க, அப்புறம் ஐசோலேட் பண்ணுறாங்க, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இது எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி டிஸார்டர் தான். பட் யார் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து இருக்குதா
மேரேஜில் அப்படின்னா வந்து டெஃபினெட்லி எஸ் திஸ் மேரேஜ் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். பட் ஆனாலுமே இது ஒவ்வொரு பீரியட் அது ப்ராப்ளம்னு தெரிஞ்சாலுமே அது எவ்வளோ தூரம் இன்டாக்டாக வச்சுக்க தான் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். எதுக்கு அதை ட்ரை பண்ணுறோன்னா, பிகாஸ் சொசைட்டி ஃபீல்ஸ் மேரேஜ் இஸ் அ ரெக்வசிட் டுடே. இதுதான் அங்கே ஒரு ரெட் ஃப்ளாக். ஸோ பட் நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்? அதுதான் அந்த மெயிலுக்கு உண்டான ஒரு பதிலாக இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் வில் பி தி ரெஸ்பான்ஸ் டு தி மெயில். ஐ திங்க் இஸ் மேரேஜ் அ ரெக்வசிட் டுடே அப்படின்னா வந்து இட் இஸ் அ அவுட் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். அப்படி தான் இதை இன்னைக்கு பார்க்கணும். பட் வேற வந்து இல்லை, ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பீப்புள் ஹூ காட் மேரிட் வெதர் கிவன் திஸ் சாய்ஸ்னா இல்லை. ஸோ வாட் வி ஹவ் டன் டுடே, what we all have done today என்னன்னா, we all have worked towards a stage where we have the choice to choose today. but இந்த சாய்ஸ் வந்து நம்மளோட வந்து பேரண்ட்ஸ்க்கோ இல்லை நம்ம கிராண்ட் மதர்ஸ்க்கோ கிடையாது. ஏன்னா வந்து we are in a very patriarchal society. ஸோ patriarchal society சொல்லும் போது என்னன்னா வந்து ஆப்வியஸ்லி வந்து இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் சொசைட்டி. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட இந்த சிவிலைசேஷனே வந்து ஒரு மெட்ரியாக் சொசைட்டிலேருந்து தான் ஆரம்பிச்சுது. பட் ஓவர் த இயர்ஸ் இதுவெல்லாம் வந்து விமெனோட சேஃப்டியை கன்சர்ன் வச்சு ஆர் ப்ராபப்ளி சேஃப்டின்ற ஒரு ரீசனை ஓவர் ஷேடோ பண்ணி மற்ற அப்யூசிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து ஸ்லோலி மென் ஸ்டார்ட் டாமினேட்டிங் அண்ட் மேட் இட் டு த கன்வீனியன்ஸ் ஆஃப் த மென் அண்ட் தே மேட் இட் அஸ் அ பெட்ரியாக் சொசைட்டி. பட் அதை பேசணும்னா அதை பற்றி தனியாக நம்ம நிறைய பேசலாம். அது மேபி அது இன்னொரு டைமில் அதை பார்க்கலாம். பட் கம்மிங் பேக் டு த பாயிண்ட் ஃபார் தி மேரேஜ் ரெக்விசிட், பிகாஸ் இட் இஸ் அ பெட்ரியாக்கல் சொசைட்டி, அதனால தான் தீஸ் ஆர் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் வி ஃபீல் அண்ட் வி ஃபேஸ் டுடே. அதாவது இந்த சோஷியல் கண்டிஷனிங்கு ஏன்னா வந்து மேரேஜ் இஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் மென். ஓகேவா? ஸோ டூ ரியலி மென் சஃபர் இன் மேரேஜ்? இது கூட நான் ஒரு பதில் சொன்னேன். இன்னைக்கு பிகாஸ் மேரேஜ் இஸ் பிகம் அ சாய்ஸ்ன்றதுனால தெர் ஆர் சம் மென் ஹூ ஃபேஸ் ட்ரபிள் இன் மேரேஜ், ஒரு அக்செப்டன்ஸ் வரத்துக்கு. பட் ரியலி பார்த்தா ஒரு மேரேஜில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் ஹூ சஃபர் த மோஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா இட்ஸ் அ விமன். Okay, so why women have to suffer so much? Because we are still in a patriarchal society. But having said that, அப்பனா வந்து கல்யாணம் பண்ணாமலே சிங்கிளாக இருந்துட்டோம்னா இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வந்துருமா அப்படின்ட்டு வந்து அப்படி பார்த்தா நம்மளோட பாட்டி அம்மா அவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க சந்தோஷமே இல்லாமல் போயிட்டாங்களா அப்படின்ட்டுலாம் இல்லை இல்லையா. their marriage gives a purpose in life. marriage is also a motivational factor தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இன்னைக்கு ஒரு பெட்ரியாக்கல் சொசைட்டியில் இருக்கிறதுனால ஏன் இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா, விமன் we have come a very long way. ஓகேவா? விமன் இன்னைக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. விமன் வாண்ட் டு கோ அப்ராட் அண்ட் ஸ்டடி, வாண்ட் டு ஹாவ் அ கெரியர், வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் தேர் ஓன். விமன் ஆர் ஆல்ரெடி வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த 2-3 decades வந்து we all women, not one women, all of us together have how we've improved this society. என்னன்னா வந்து we empowered ourselves. ஓகேவா? பட் எம்பவர்மெண்ட் சொல்லும் போது ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட் இருக்கு, எஸ். பட் எமோஷனல் எம்பவர்மெண்ட் இருக்கா? அது கொஞ்சம் லேக் ஆகுது. ஓகேவா? தேர் இஸ் அ லேக் ஆஃப் எம்பத்தி ஃப்ரம் த மென் சைட் பிகாஸ் ஆஃப் சோஷியல் கண்டிஷனிங். அதனால தான் சொசைட்டி ஃபீல்ஸ் மேரேஜ் இஸ் அ ரெக்வசிட் டுடே. பட் அஸ் அன் இண்டிவிஜுவலாக வந்து வி ஃபீல் இட்ஸ் நாட் நெசசரி பிகாஸ் த சஃபரிங் இன் த மேரேஜ் இஸ் மோர் தென் வென் யூ ஆர் அவுட் ஆஃப் மேரேஜ். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு சொசைட்டி. கல்யாணம் ஆனவங்க யாராவது ரொம்ப ஹாப்பியாக வந்து இல்லை ஐ எம் அ பிளெஸ்ட் பர்சன்ப்பா ஐ காட் மேரிட்னு யாரோ சொல்லி கேட்டிருக்கோமா? வெளியே சொல்ல முடியாதனால கிண்டல் அடிப்பாங்க எல்லாரும். வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு, இல்லைன்னா வந்து ஒய்ஃபை வந்து ஒரு சட்டலாக கிண்டல் அடிக்கிறது, இல்லை விமன் அவங்க எமோஷனை வந்து வெளிக்காட்டிக்க முடியாமல் அதை வந்து ரொம்ப லைட்டர் விங்கில் மென்னை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுறது. இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இது ஒரு அக்செப்டன்ஸ் ஆகிடுச்சு சொசைட்டியில். பிகாஸ் அண்டர்லைனிங் ஃபேக்ட் என்னன்னா வி ஆல் நோ இது வந்து ஒரு கண்டிஷனிங் வந்து, அதனால வந்து வி ஆல் ஹாவ் டு கோ பை இட் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு. பட் இந்த அக்செப்டன்ஸ்லாம் குட் தான். இது வந்து ஒரு டெவலப்பிங் சொசைட்டியில் வந்து இது மாதிரியெல்லாம் வந்து ஒரு டிரான்சிஷன் நடக்க தான் வந்து செய்யும். அதாவது இப்போ முந்தி இருந்ததை விட திங்ஸ் ஆர் ஆல் பெட்டர் பிகாஸ் விமன் ஆர் எம்பவர்ட் ஃபினான்ஷியலின்றதுனால வந்து இன்னைக்கு அந்த சாய்ஸை அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியுது. ஸோ இதுவே ஒரு நல்ல முன்னேற்றம் தானே. பிகாஸ் அன்னைக்கு வந்து டிட் விமன் ஹாவ் அ சே அப்படின்ட்டு பார்த்தோம்னா டெஃபினெட்லி நோ.
ஆனால் வந்து இப்போ சில பேர் சொல்றது எப்படி கேட்குறேன்னா, இன்னைக்கு ரொம்ப சொசைட்டி கெட்டு போச்சு, முந்திலாம் வந்து சொசைட்டி வாஸ் வெரி சேஃப், அதனால தான் மேரேஜ் இன்டாக்டாக இருந்துச்சு அப்படிலான்ட்டு வந்து சொல்கிறாங்க. பட் அது என்னோட பர்சனல் வியூ என்னன்னா, இப்போ நம்ம வந்து விமனை வந்து அன்னைக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற எல்டர்ஸ் அபியூஸ் பண்ண முடியும். கூலி வேலை செய்யற ஒரு விமனுக்கு என்ன சேஃப்டி இருந்தது அந்த காலத்துல? எனிபடி கேன் மேன் ஹேண்ட் அ விமன். ஆனா இன்னைக்கு அது நடக்குமா? ஸோ இந்த கதையெல்லாம் படிச்சுட்டு வந்த நாம இன்னைக்கு வந்து பழைய லைஃப் வந்து ரொம்ப சேஃப்னு சொல்ல முடியுமா? இல்ல. அன்னைக்கு இதை பத்தி பேசல. ஏன் பேசலன்னா ஃபியர் ஆஃப் டாக்கிங் இட் அவுட், ஃபியர் ஆஃப் அன்அக்செப்டன்ஸ் இன் தி சொசைட்டி, ஃபியர் ஆஃப் ஹேவிங் டேக்ட் அஸ் அ சொசைட்டல் அவுட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு இந்த ஃபியர் ஃபேக்டரை உடச்சி நம்மலாம் வந்திருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல டிரான்சிஷன் அண்ட் இட் வி ஆர் டெவலப்பிங் டுவர்ட்ஸ் இட். ஸோ அப்போனா இந்த இனிமேல் வர 2 டிகேட்ஸில் இந்த மேரேஜ் ஒரு ரெக்வசிட்டாக இருக்குமா? இல்லை அன்னைக்கு வந்து பீப்புள் வந்து இதை மேரேஜை வந்து நாம் பார்க்குற விதத்தில் இதை பார்த்து வெதர் தே வில் கீப் த மேரேஜ் இன்டாக்டா அப்படின்ட்டு சொல்லணும்னா வந்து ஒரு குட்டி ஒப்பீனியன் வேணா நான் சொல்லலாம். பட் வாட்ஸ் டுமாரோன்றது நம்ம கையில் இல்லை. இஃப் த சொசைட்டி is moving to a egalitarian society. What is egalitarian? We started as a matriarch society where women was anchored or given the PowerPoint. So they were doing the decision. They were the caretakers, or probably they were giving setting up a family. Patriarchal society vandadukku appuram men were dominating. They were told as a caregiver, but in the process they became a very dominated society ada avangala kondu vara mudinjது. So இப்போ when we move towards an egalitarian society, so what is an egalitarian society na, where two people, like both the men and women, have a equal role to play. So when there is a equal role, அப்ப என்னன்னா வந்து decisions are taken together and it is worked as a partnership, and the relationship will be worked together by both the people. அதாவது for the need of being in a relationship, they will start working towards a relationship, not for the sake of an external force. So இந்த ஸ்டேஜுக்கு நாம வந்தோம்னா மேரேஜ் வந்து டெஃபினெட்லி வில் சர்வைவ் இன் தி நெக்ஸ்ட் டிகேட்ஸ் ஆல்சோ. அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி இருக்குன்னா, வில் ஃபைண்ட் மோர் ஆஃப் சிங்கிள் பீப்புள் தென் see married couples like how it is today.